கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாளினுடைய இறுதி நாளுக்கு உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய வருஷத்துக்கு போக போறோம். ஆண்டவர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, ஆண்டவரே உம் நாமத்துக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 98 சங்கீதம் 4 வசனம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். துதி ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு. ஆனா பறவைக்கு இறக்கையும் பழக்கத்துக்கு மரமும் எப்படி இருக்கிறதோ அப்படியே துதியும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நம்ம எப்படி வாழ்கிறோம், ஜெபத்துல காற்றை உள்ள இழுக்கிறோம், அதே போல துதியினால் அதை வெளியே விடுகிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த சுவாசம் தேவை. ஜபமும் துதியும் தெய்வீக ஞானத்தினால் நம்முடைய சரியான விதத்திலே கலக்கப்படும் போது அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் சுகந்த வாசனையா இருக்கிறது. நாம் ஜபத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், ஆனால் துதியினால் 7 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று C.H. ஸ்பார்ஜன் எழுதுகிறார். நாம் தேவனை துதித்து பாடும் போது உலக கவலைகள் எல்லாம் என்ன செய்து உதறிவிட்டு தேவனோடு உறவாடுகிற மாசற்ற உள்ளத்தின் நிலைக்கு உயருகிறோம். மலை நாட்டிலுள்ள மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் மாலை பொழுதில் விடை பெறும் பாடலை பாடி ஒரு நாளை முடிக்கின்ற அழகான பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். காற்று மிகவும் தூய்மையாகி இருப்பதனால் பாடும் பாடல் வெகு தூரம் எடுத்து சொல்லப்படும். இந்த இருள் சூழ தொடங்கும் போது அவர்கள் தங்கள் மந்தையை சேகரித்து மலைப்பாதைகளில் இறக்குகிற நேரத்தில் இவ்வளவு தூரம் கர்த்தர் நமக்கு உதவினார், நாம் அவருடைய நாமத்தை துதிப்போம் என்று பாடி மந்தைகளை கீழே நடத்தி சொல்வார்கள். இறுதியாக நள்ளிரவு நள்ளிரவு என்று ஒருவருக்கொருவர் பாடி நட்புடன் விடை பெறுவார்கள். இந்த வார்த்தைகள் பலமுறை எதிரொலிக்கப்படுவதனால பாடல் மிகவும் இனிமையாகதாக மென்மையாகதாக வெகு தூரம் கடந்து சென்று மெதுவாக முடிவடையும். அன்பானவர்களே, சங்கீதம் 98:1 அவர் அதிசயங்களை செய்திருக்கிறபடியால் புது பாட்டை பாட நம்மை ஊக்கப்படுத்துகிறது. இந்த வருடத்தின் கடைசி நொடிக்கு வந்திருக்கிற நாம் கடந்த கால கர்த்தர் நமக்கு செய்தவற்றை நினைவு கூற வேண்டும். நாம் தேவ பக்தியையும் முழுமையான அர்ப்பணிப்பையும் பெறுவதற்கு அவர் பாத்திரராய் இருக்கிறபடியால் உற்சாகத்துடன் அவரை துதித்து பாட புகழ்வோம். ஜபம். ஆண்டவரே, என் இருதயம் நன்றி அறியதால் பொங்கி வழிகிறது. இந்த வருடத்தில் அநேக நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறபடியால் உம்மை நான் துதிப்பேன். என் துதிகளுக்குள் நீர் ஒருவரே பாத்திரர். இன்று நான் புதிய வருஷத்துக்குள் நுழையும் போது இனிமேல் நீ செய்ய போகும் காரியங்களை நினைத்து துதியுடன் நுழைய எனக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Have a prosperous new year. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.